அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆத்தென்டிக் முஸ்லீம் ஸ்டைல் மட்டன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம், அது கூடவே வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஆஃப் பத்த தேங்காய் போட்டு அதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக கடலெண்ணெய், 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காய பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குருமாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 7லேருந்து 8 விசில் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே வந்துட்டு நீங்கள் தேங்காய் பேஸ்ட், அரைஞ்ச தேங்காய் பேஸ்ட் எடுத்துகிட்டு அது கூடவே பட்டர் பீன்ஸ் அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுங்க. இது கூடவே வந்து நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய் கூட போடலாம். இப்படி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கம ஆத்தென்டிக் முஸ்லீம் ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்.